அன்பானவர்களே, ஒரு புதிய மாதத்தில் புலர்காலை பொழுதில் ஆண்டவர் நம்மை ஜீவனோடும் சுகபலத்தோடும் கூட்டி சேர்த்து கடந்த மாதத்தில் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த ஆண்டவருக்கு முன்பாக அவரை தொழுது கொள்ள கடவோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு அவர் சமூகத்திலே நம்மை தாக்கி ஜெபிப்போம். வாருங்கள். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி வழிநடத்துகிற நல்லாண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே வந்ததும் வர இருந்ததுமான எத்தனை நோய் நொடிகள், பிரச்சனைகள், ஆபத்துகள் எல்லாவற்றிலும் கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி வந்த சொல்ல முடியாத உமது இரக்கத்தை, தயவை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை தொழுது கொண்டு ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று அடியான் தாவீது உம்மை அழைத்தாரே. கர்த்தரே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள், அவர் நம்மை உண்டாக்கினவர், நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். ஆகவே அவருடைய சந்நிதியில் நன்றியிருந்த உள்ளத்தோடு பிரவேசியுங்கள், உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் என்று ஆண்டவரே அறுதியிட்டு எங்களை அழைத்த அந்த வார்த்தைகளை நினைக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளையும் வர இருக்கின்ற மத அடியார்களை குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக இணைத்துக் கொள்ளுகிற எங்கள் திருச்சபையின் மக்கள், உள்ளூரிலும் வெளியூரிலும் இருந்து கவனிக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே ஆசீர்வதி. நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஏழை பிள்ளைகளாக எங்களுக்கு பாவமன்பின் நிச்சயத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு விரிவான ஆழ்ந்த பக்தியை தந்து ஆசீர்வதியும். குறைகளை பொறுத்து கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 60வது பாடலை பாடுவோம். 60வது ஞான பாடல்.
சங்கீதம் 100 முறையாக வாசிக்கலாம். 194 பக்கம் பாட்டு புத்தகத்தில். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்போது சதா காலம் இருக்கிறபடி ஆமென். சபையார் அமர்வோம். ஏசாயா 43 1 முதல் 5 வசனங்கள். ஏசாயா 43 முதல் 5 வசனங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அதிகாரம் 43 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்பது. முதல் வேத பாகம் முடிந்தது. இரண்டாவது வேத பாகம் யோவான் 10ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். யாவரும் எழுந்து நின்று கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். வாசலை திறக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியருக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை என்பதே. வசனத்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திலாய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமேரி இடத்தில் பிறந்து பொந்துவின் பாத்தியில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவலிருந்து வீட்டெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானோரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். சபையார் அமர்வோம். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்தேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த 2025ஆம் ஆண்டில் 8 மாதங்களை கடக்கும்படி கடவுள் நமக்கு கிருபை தந்து மீண்டும் புதிய மாதமாகிய இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே ஜீவன் பலன் சுகத்தோடு அவருடைய சன்னிதியானத்திலே கடந்து வரவும்
நன்றியோடு அவரை ஆராதிக்கவும். கடவுள் நமக்கு தந்திருக்கிற பாக்கியத்திற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளின் காலை வேளையில வாக்குத்தத்த வசனமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் வாசி கேட்ட ஏசாயா தீர்க்கருடைய புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ என்னுடையவன் என்பதை. தலை வணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். எல்லா ஆபத்துகளுக்கு தீங்குகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தீர். நீ என்னுடையவன், நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களுக்கு வாக்கு தருகிறீர். நம்முடைய வார்த்தைகளை நம்பி வாழ்வதற்கு ஆண்டவர் தூய ஆவியானை கொண்டு உதவி செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை அழைக்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே என்று நம்மை பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன், மீட்டுக் கொண்டிருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, பல வேளைகளிலே நாம் ஒரு பொருளை பார்க்கிற பொழுது இது யாருடையது என்கிற கேள்வி எழும். இது யாருடையது, யாருக்கு உரியது? பல வேளைகளிலே நாம் இது என்னுடையது என்று பெருமைப்படுகிறோம். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய வாகனம், இது என்னுடைய குடும்பம், இது எனக்கு உரியது என்று நாம் சொல்லுகிற பொழுது மகிழ்ச்சியிலே நாம் பூரிக்கிறோம். அதுவே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடையவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு உரியவர்கள் என்கிற படிப்பினையை கடவுள் நமக்கு தருகிறார். ஆனால் எப்படிப்பட்ட சூழலிலே இந்த நம்பிக்கையை அருளுகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கடந்த ஒரு மாத காலம் முழுவதும் கடவுள் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்தார். எத்தனை ஆபத்துகள், எவ்வளவோ நோய்கள், எத்தனையோ சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்தோம். நாம் விழுது போவோம் என்று எண்ணின இடங்களிலெல்லாம் கடவுள் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார். கடந்த மாதங்களிலே நாம் எத்தனை பயணங்களை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த மாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ள இருக்கிற எவ்வளவோ ஆபத்துகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பயணங்கள், குறிப்பாக விடுமுறைக்காய் வெளிநாடுகளில் இருந்து கடந்து வந்திருக்கிறவர்கள் மீண்டும் தங்கள் பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறார். கடவுள் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நீ என்னுடையவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்கள், இது சூழல். இதற்கு முந்தைய அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். குறிப்பாக அதனுடைய கடைசி வசனம் 24, 25 வசனங்கள், சங்கீதம் ஏசாயா 42, 24, 25 வசனங்களிலே வாசித்து பார்த்தால் தெரியும் எப்படிப்பட்ட சூழல். கடவுள் சொல்லுகிறார், நான் உன்மேல் கோபம் வைத்திருக்கிறேன், நான் உன்னை தண்டிப்பேன், உன்னை அழிப்பேன். இது குறிப்பாக 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் திருவிவிலிய மொழிபெயர்ப்பிலே, ஆகவே அவர் அவர்கள் மேல் தம் கோப கனலை கொட்டினார், கடும் போர் மூண்டது, அவருடைய சினம் அவர்கள் சூழ்ந்து பற்றி எரிந்தது, ஆயினும் அவர்கள் உணரவில்லை, அவர்களை நெருப்பு சுட்டரித்தது, ஆயினும் அவர்கள் சிந்தை கொள்ளவில்லை. இதுதான் சூழல். பாருங்கள், கடவுள் இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல், கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக விக்கிரக வழிபாடும், கடவுளுடைய வார்த்தைகள் கீழ்ப்படியாமல் பிற அரசர்களையும் நம்பி வாழுகிற ஒரு சூழல். கடவுளுடைய கோபம் எவ்வளவு தீர்க்கரின் வழியாக எச்சரித்த பிற்பாடும் அவர்கள் மனம் திரும்ப மனமற்றிருக்கிறார்கள். அப்பொழுது கடவுளுடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரித்து, நான் உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். சொன்ன அந்த வார்த்தை முடிகிற பொழுதே அடுத்த வசனம் வாசிக்கிறது, இப்பொழுதோ யாக்கோபே. அவ்வளவு கடும் கோபம் கொண்ட கடவுள் சொல்லுகிறார், இப்பொழுதோ யாக்கோபே. கடவுளுடைய பாருங்கள்,
கோபம் நிறைந்த ஒரு கடவுளையும், மறுபுறத்தில் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை பாருங்கள். இப்பொழுதோ யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் உன்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறேன், உன்னை வாழ்விக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆகவே நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவரை பாருங்கள். கிறிஸ்துவே இயேசுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை அதுதான். உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கிய கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாருடையவர்கள் என்பதை கடவுள் நமக்கு தருகிற நம்பிக்கையின் வார்த்தை, உன் தாயின் கருவிலே நீ தோன்றிய நாள் முதல் உன்னை உருவாக்கினவரும், இந்த உலகத்திலே இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் உன்னை பாதுகாத்து பராமரித்து உன்னுடைய தேவைகளை தந்த வழிநடத்தி வருகிற கடவுளமாகி கர்த்தர் நான் சொல்லுகிறேன். உன்னை படைத்தவரும், இஸ்ரவேலை யாக்கோபை உன்னை படைத்தவரும், உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை உருவாக்கினவரும், உன்னை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி சொல்லுகிற கடவுளாய் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன், ஆகவே பயப்படாதே, உன்னுடைய பெயர் ஒவ்வொன்றையும் சொல்லி நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நம்மை கடந்த 8 மாதங்கள் எப்படி கரம் பிடித்து நடத்தினாரோ அதே போல வருகிற ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துவார். காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் சொல்லுகிற ஆண்டவர் தர நம்பிக்கை, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த மாதம் முழுவதிலும் நாம் மேற்கொள்ளுகிற பயணங்களிலே, நம்முடைய பணி வாழ்வுகளிலே, நம்முடைய உழைப்புகளிலே, நம்முடைய தேவைகளிலே, எல்லாவற்றிலும் எத்தகைய சூழல்களிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்படி சொல்கிற, நீ கடக்கும் போதும் நீ நடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒருவேளை நீ நீர்நிலைகளையும் ஆறுகளையும் கடக்க நேரிட்டாலும் அப்பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒருவேளை நீ நடக்கும் போது உனக்கு எதிராக அக்கினி பற்றி எறிந்தாலும் அவைகள் உன்னை புரளுவதில்லை, அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது, அவை உன்னை சுடாது, உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று சொல்லுகிற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகு என்று சொல்லுகிற விசுவாச வீரர்கள் கடவுளுக்காக தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்திய பொழுது, அக்கினி நெருப்பிலே இடப்பட்ட பொழுதும் அவர்கள் கடவுள் அவர்களோடு கூட இருந்தார். வேதம் சொல்கிறது, அவருடைய தலைமையில் ஒன்று கூட அந்த நெருப்பிலே கருகி போகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் வெந்து போகவில்லை. அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு தருகிற அழைப்பு, நம்முடைய இந்த மாதம் முழுவதும் அக்கினி நெருப்போ நீர் வெள்ளமோ எப்படிப்பட்ட பேர் ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்பட்டாலும் ஆண்டு சொல்ற, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை மீட்டுக் கொண்டு இருக்கிறேன், நீ என்னுடையவன், எனக்கு சொந்தமானவன் என்று சொல்லுகிறார். 2வது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டு அவருக்கு சொந்தமாக இருக்கிறபடியினால் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். பாருங்க, அதற்கு முந்தைய அதிகாரத்திலே கடவுளால் வெறுக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட, அழித்து விடுவேன் என்று சொல்லுகிற அதே கடவுள் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ கனம் பெற்றிருக்கிறாய், மகிமை பெற்றிருக்கிறாய், மேன்மை பெற்றிருக்கிறாய். எதற்காக? கடவுள் நம்மை நேசிக்கிறபடினாலே, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, கடவுள் நம்மை காரிய சித்தி உள்ளவராக வைத்து நம்மை கடவுள் மேன்மைப்படுத்துகிறார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நாம் செய்கிற காரியத்தை எல்லாம் கடவுள் வாய்க்க செய்கிறார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிற பொழுது எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு தருகிறார். ஆகவேதான் ஆண்டவர் 2வது நமக்கு தருகிற அழைப்பு, ஆண்டவர் தருகிற நம்பிக்கையின் வார்த்தைகள், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எந்த அளவு அவர் நம்மை நேசிக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய ஜீவனையே நமக்கு தருவதற்கு ஈடாக நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இது புதிய மாதத்திலும் கடவுள் நமக்கு தருகிற படிப்பினை, நாம் அவருடையவர்கள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். சங்கீதக்காரன் தாவீது 100ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிற பொழுது, கர்த்தரை கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள், நம்மை அவர் உண்டாக்கினார், நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். அருமையானவர்களே, கடவுள் இந்த சிந்தனையை நமக்கு தருகிறார்.
கர்த்தர் நம்மை என்னுடையவர், நாம் ஒவ்வொருவரும் அவருடையவர், அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் கடவுள் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் கடவுளுக்கு சொந்தமானவர் என்கிற அறிவு. அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், அவர் நம்மை மேய்ச்சல் பண்ணுகிறார், நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் நமக்கு தருகிறார். ஆகவே கடவுள் நமக்கு முன்பாக வைக்கிற அழைப்பு, அவர் வாசல்களில் நன்றியறுதலோடு பிரவேசியுங்கள். அவருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வருகிற பொழுது நன்றியுணர்வோடு, அவர் சொல்கிறார், அவர் வாசல்களில் நன்றியறுதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இது புதிய மாதம், கடவுள் நமக்கு தருகிற அழைப்பு. கடவுளுக்கு சொந்தமா இருக்கிறபடினாலே நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாம் கடவுளை ஸ்தோத்தரிக்கிற, கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற, அவருடைய பிரகாரங்கள், அவருடைய ஆலயங்களிலே கடவுளுடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு கடந்து வந்து நம்பிக்கையோடு, ஆண்டவரே இதோ நான் உமது அடிமை, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற உள்ளத்தை கடவுள் நமக்கு தருகிறார். காரணம், ஆண்டவர் சொல்ல, நான் வாசிக்கிட்ட நற்செய்தி பகுதி யோவான் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, என் ஆடுகள் அவைகள் எனக்கு சொந்தமானவை. இது புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, என் ஆடுகள் அவை எனக்கு சொந்தமானவைகள், அதை நான் பெயர் சொல்லி அழைப்பேன், நான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவேன், அவை என்னை பின்பற்றும், அவை என் குரலை அறிந்திருக்கிறது, நான் என் ஆடுகளை, என்னுடையவர்களை, அவர்களுடைய பெயர்களை அறிந்திருக்கிறேன். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய நிறை குறைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பலகீனங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய எல்லாவற்றையும் கடவுள் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். இந்த காலை வேளையிலும் அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க நாம் ஒருவேளை கீழ்ப்படிய மனமற்றவர்களாக இருந்திருக்கார். சொல்ற, என் ஆடுகள் எனக்கு சொந்தமானவைகள் என் குரலை கேட்கும், என்னை பின்தொடரும். பல வேளைகளிலும் நாம் அவருடைய சத்தத்தை கேட்டோம், அவரை பின்தொடர நாம் மனமற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிற அழைப்பு, ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துவின் வழியாக நாம் மீட்டு கொண்டபடியினாலே நாம் ஆண்டவருடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் ஒரு பொருளை நாம் வாங்குகிற பொழுது அதிலே ஒரு சீல் போடப்படும், மேட் இன் இந்தியா, இந்தியாவால், அல்லது மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், இது உருவாக்கப்பட்டது. நாம் ஒவ்வொருவருடைய மேலும் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்கிற சிம்பல், என்கிற என்கிற எழுத்துக்களால் நாம் ஒவ்வொருவரும் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். பலவேளையில நாம் நமக்கு சொந்தமானவர்கள் என்று நினைக்கிறோம். நீ உனக்கு சொந்தம் அல்ல, கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்கிற உணர்வோடு கடவுள் நம்மை அவருடையவர்கள் என்று அழைத்து நம்மை பாதுகாத்து நமக்கு எல்லா வளமும் நன்மைகளையும் நமக்கு தருகிறார். ஆகவே நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில கவலைகள் இல்லை, நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது. காரணம், கிறிஸ்து சம்பூரணர், அவர் எல்லா குறைகளையும் நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையே வருவதில்லை, நன்மை மட்டுமே இருக்கும். அதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த புதிய மாதத்திலும் கடவுளுக்கு சொந்தமானவர்களாய் நாம் மகிழ்ச்சியோடு வாழ தூய ஆவியானவர் இந்த வசனங்களின் வழியாக நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். வசனத்தை கேட்ட நாம் 18வது பக்கத்தில் உள்ள பாவ அறிக்கைக்கு நேராக மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய கிருபையை தேடுவோம். யாவரும் பாவ அறிக்கையை சொல்லுவோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழைப்பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகு விதமான பாவக் குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். ஆதையுள்ள சுவாமி, நான் நரகத்தில் அடைவது நியாயமாயினும் என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதையும். தேவரின் ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தருளும். இனி நான் சாகும் வேளையிலே உம்முடைய மோட்ச ராஜ்யத்திலே சேருவதற்கு என்னை ஆயத்தம் பண்ணிருளும் சுவாமி. ஆமே. வசனத்தின் ஊழியலாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த அறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபை அறிவித்து நமது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா
குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஆமேன். 346வது பாடலை பாடுவோம். 346வது பாடல். பாட்டு புத்தகத்தில் 29வது பக்கத்தை பின்பற்றுவோம். திருவிருந்து முறைமை. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். நமது கர்த்தராகிய கடவுளை சோசரிப்போம் வாருங்கள். பரிசுத்தமுள்ள கர்த்தரும் சர்வ வல்லமை உள்ள பிதாவுமாகிய நாதி கடவுளே, நாங்கள் உம்மை எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது
மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதானமும் நன்மையுமாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகலமான சேனைகளோடும் ஏக கடிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசி. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை கூட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகும் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
தோத்திர பலியை பாடுவோம். ஆண்டவரே, இப்போதும் அது வார்த்தையின்படி உமது ஆடியேனை சமாதானமா போக விடுகிறீ. ஓர ஜாதி கொடுத்து பிரகாசிக்கிறோம் உமது ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பா நீராயத்தம் பண்ணின உமது இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். சர்வத்திற்கும் அல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினாலே எங்கள் பசிதாகத்தை தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீரை பற்றி கொள்ளுந்திட விசுவாசத்திற்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கும் உண்மையான சிநேகிதத்திற்கென்றும் இதை எங்களுக்கு பலிக்க பண்ண வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் யுகாயுகங்களாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வேதனையில் இருக்கும் பொழுதுதான் ஆறுதலின் அர்த்தம் புரியும் சுவாமி. துன்பத்தில் இருக்கும் பொழுதுதான் இன்பத்தின் ஆண்டவரே உணர்வு புரியும். ஆண்டவரே, எத்தனை எத்தனை வேதனையில் இருந்த மக்களை, பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளே இருந்த மக்களை பார்த்து நீ என்னுடையவன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன வார்த்தை அவர்களுக்குள் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, இந்த நாளிலும் கடந்த மாதம் இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்று ஆண்டவரே எதிர்கால நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் வார்த்தையை வாக்குத்தத்தமாக தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளபடியே கலங்கின உள்ளத்தோடு, தவிப்போடு, எதிர்பார்ப்போடு இந்த மாதத்திலாவது என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வராதா, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடியல் வராதா, என் கணவருடைய வாழ்க்கையிலே அல்லது மனைவியுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராதா, ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகள் மாறாதா என்று தவித்து போய் இருக்கின்ற பிள்ளைகளும் உண்டு. இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? ஆண்டவர், நீ என்னுடையவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், பயப்படாதே, நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற வார்த்தை உள்ளபடியே இதமான காயத்தின் மேல் சந்தனம் பூசுவது போல எங்களுக்கு குளிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தருகிற வார்த்தையை தந்தீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகளாக மனநிறைவோடு மன தைரியத்தோடு, என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் ஆண்டவருக்கு சொந்தமானவர், ஆண்டவருடைய பிள்ளை என்ற மகிழ்ச்சியோடு இங்கிருந்து கடந்து செல்ல, எதையுமே எதிர்கொள்ள எங்களால் முடியும் என்ற ஆண்டவரே நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் ஆண்டவரே நம்பிக்கை கொடுத்து உற்சாகமூட்டி ஆண்டவரே உமது பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த மாதமும் நடத்துவார் என்ற நம்பிக்கை கொடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. நியாயமாய் வர முடியாமல் தடைபட்டு போன மக்கள் உண்டு, வியாதியிலே உழல்கின்றவர்கள் உண்டு, கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பத்தோடு நாங்கள் வெளியே சிரிக்கிறோம், ஆனால் உமக்கு தெரியும் எங்கள் உள்ளம், எங்கள் கவலைகள், வேதனைகள் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. உம்மை நம்பிக்கையோடு பார்க்கிறோம்.
அந்த வார்த்தையே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, நம்பிக்கையை தருகிறது ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த மாதத்தை கடக்க கரம் பிடித்து எங்களை நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சபை கமிட்டி அங்கத்தினர்களையும் ஆண்டவரே, டீக்கன்மாரையும் ஆண்டவர், உடன் ஊழியராக இருக்கின்ற போதர் குடும்பத்தையும், கோயில் பிள்ளை மற்றும் கணனி ஊழியர் ஆண்டவரே, இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிற பணிப்பெண் குடும்பங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஆலயத்திற்கு அடுத்த காரியத்திலே ஆர்வப்படுகிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, உமது பராமரிப்பிலே நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற வார்த்தை அவர்கள் வாழ்க்கையிலே பலிக்கட்டும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்க மறந்த நன்மைகள் எல்லாம் தாரும். காணிக்கைகளை மனமோந்து படைத்திருக்கிறார்கள், பிரியமாக ஏற்றுக்கொள்ளும். கடவுளின் எனக்கு பாராட்டின நன்மைகளுக்கு திரும்ப என்னத்தை செலுத்துவேன் என்று கேட்ட பக்தனை போல ஆண்டவரே, காணிக்கையை பிரியமாக ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து குறைகளை நிறைவாக்குற ஆண்டவருக்கு நேராக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை சோசரிப்போமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.